ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேக். இந்த கேக் வந்து எனக்கு இது செய்ய தெரியாது, இந்த கேக் நான் எப்படி செஞ்சாலும் வரல அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஈஸியான ஒரு கேக் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். நம்ம அடிக்கடி பேக்கரிக்கெலாம் போனோம்னா அங்கே ஒரு கேக், இந்த ஸ்பாஞ்ச் கேக் நல்லா சாஃப்டாக ஒரு கேக் இருக்கும் பார்த்திங்களா, அதையே நம்ம மறக்காமல் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கேக் நம்ம வீட்டிலையே செய்யலாம். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம கேக் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சு ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் மைதா. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு, 2 தனித்தனியாக இருக்கணும். ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த உங்களுக்கு உருண்டையாக இருக்கும் பார்த்திங்களா மாவு, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை, 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் எண்ணெய். நம்ம மைதா மாவு இதில் 1 கப் எடுத்தோம் இல்லையா, அதில் வச்சு தான் நான் அளவு வச்சு எல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் 1 கப்புக்கு எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே பொறுத்து அதே கப் அளவில் தான் 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் சர்க்கரை இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா க்ரீம் பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளவோ அப்படியே சாஃப்டாக அப்படியே மெலிசாக இருக்குது. நம்ம பட்டர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இதை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கிறதுக்கு வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இல்லையா, அதனால் இதில் வந்து நான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் தான். அந்த பாலை மொத்தமும் நம்ம ஊற்ற தேவையில்லை. தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணியாக ஆயிடக்கூடாது. கரெக்டாக நான் 3/4 கப் பால் எடுத்தேன் இல்லையா, அந்த பால் வந்து அதுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த பக்குவம் இந்த மாதிரி வர்றதுக்கு 3/4 கப் பால், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க. ஆனால் கரெக்டாக 3/4 கப்பு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஊற்றுறப்போ நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்குற மாதிரி பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது போல் நல்லா கலந்தாச்சு பாருங்கள். அடுத்து இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கேக் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி நல்லா க்ரீம் போல் அப்படி சூப்பராக இருக்குது. பட்டர்லாம் நம்ம உருக்குனா எப்படி இருக்குமோ அந்த போல் நைஸாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேக் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அலுமினியம் பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டு அந்த மைதா மாவையும் அந்த மேலே அந்த எண்ணெய் மேலையெல்லாம் படுற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேக் மிக்ஸை ஊற்றிடலாம். போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காற்றெல்லாம் உள்ளே போயிருக்கும் இல்லையா, அந்த காற்றெல்லாம் நிறைஞ்சிரும், ஓட்டையாக இருக்காது. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நீங்கள் கடாய்க்கு பதில் இட்லி பாத்திரம்,
இல்லைன்னா குக்கர் எது வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஹீட் வந்து நல்லா நின்று வேகும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற கடாய் தான். கடாய் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கிறதுனால ஏதாவது ஆயிருமானா அப்படிலாம் ஆகாது, நல்லா தான் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கேக் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது நம்ம சின்ன சின்ன தட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தட்டை கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கேக் எடுத்து மேலே வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது, ஹை ஃப்ளேமில் இல்லை, அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் சிம்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி வெந்துருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 50 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம கேக் வச்சு 50 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு, எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் நல்லா மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. உடனே எடுக்க வேணாம், சூடாக இருக்கிறப்பயே நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து இந்த சைடில் எல்லாம் ஒட்டிட்டு கேக் வந்து பிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல சூடாக இருக்குது. அப்படி இருந்தாலும் எப்படி அமுந்தது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக் வந்து சைட்லெல்லாம் ஒட்டாமல் பிஞ்சு போகாமல் வரும். 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட ஆற விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். அமுத்தினோம்னாலே அப்படி ஸ்பாஞ்சை எப்படி அமுத்துவோம் அந்த மாதிரி இருக்குது. இது போல் கேக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டீ டைம்லலாம் இந்த மாதிரி கேக் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டீக்கு இந்த கேக் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேக்கரியிலலாம் போனோம்னா ஸ்பாஞ்ச் கேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நம்ம செஞ்சு நம்ம கேக் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த கேக் பார்த்திங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேக் இது. அதே போல் இதில் நம்ம வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. முட்டை இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் 1/2 கப் தயிர் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சேர்த்துக்கோங்க, முட்டை சாப்பிடாதவங்க இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.